டைரக்டர் தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல நம்ம துக்கு சல்மான் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படம் இந்த அளவுக்கு பயங்கரமா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வெளிவந்து 2 ஷோக்கு அப்புறமா பயங்கரமான பிக்கப். முதல் படமே வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சூப்பர் ஸ்டாருக்காகவே ஒரு கதை எழுதி அதை அவர்கிட்ட சொல்லி அவர் ஓகே பண்ணி அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்ஜெட் ரொம்பவே பெருசா போகுது, இந்த 2வது படத்துடைய பட்ஜெட்டே இந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பட்ஜெட்ல அந்த படத்தை யாருமே தயாரிக்க ரெடியா இல்ல, நம்ம ஏஜஸ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாங்க. ஆனா அவங்களால முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு அவர் படம் பண்ண முடியாம போயிடுச்சு. கடைசியில வெயிட் பண்ணி பார்த்தாப்புல சூப்பர் ஸ்டாருமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. அதுக்கடுத்து அதே கதையை நம்ம எஸ்டிஆர் கிட்ட சொல்லி எஸ்டிஆருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போக எஸ்டிஆருக்கு ஏத்த மாதிரி அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட்ல பல விஷயங்களை மாத்தி, அதாவது இப்போ சூப்பர் ஸ்டாருக்காக எழுதும் போது ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணிருப்பாங்க. பட்ஜெட் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனா இப்போ எஸ்டிஆர் வச்சு இந்த படம் பண்ண போறதுனால 250 கோடி வச்சு யாரும் அந்த படத்தை எடுக்கவே மாட்டாங்க. அதனால 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம ராஜ்கமல், நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாப்ல. அவங்க தரப்புல இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ரொம்பவே மாத்தணும், அதாவது பட்ஜெட்டை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்க, 100 கோடிக்குள்ள நம்ம அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த படத்தை ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த படம் தான் நம்ம எஸ்டிஆர் கெரியர்லயே முதல் முறையா 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பண்ண போற ஒரு படமா இந்த படம் இருக்கு, எஸ்டிஆர் 48. ஆனா படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பல மாதங்கள் ஆகுது, படத்தோடைய ஒர்க் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணல. எப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்டேட் எப்பதான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி வெறுத்தே போயிட்டாங்க. இதுக்கிடையில இந்த படமே டிராப் ஆயிடுச்சு, இது படம் நடக்கவே போறது இல்லை அப்படின்ற மாதிரியுமே ரூமர் எல்லாம் வந்துச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். அதுக்கடுத்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த படம் டிராப்லாம் இல்லப்பா, அதனுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப பெருசா இருக்கு, நாங்க இப்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எந்த இடத்துலயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது, நாங்க எல்லா பிளானும் கண்டிப்பா பக்காவா பண்ணி முடிச்சுட்டேன், அதாவது அந்த படத்தையே நாங்க அனிமேஷன்ல படிச்சுட்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஷூட்டிங் போறோம், அந்த அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி அந்த படத்தை நம்ம டைரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்டிஆருடைய பர்த்டே ட்ரீட்டா அந்த படத்தோடைய ஒரு புதிய அப்டேட், அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்குமே வரப்போகுது அப்படின்ற மாதிரியுமே அப்டேட்லாம் வந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ அதை அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாளைக்கு இந்த எஸ்டிஆர் 48 படத்தோடைய அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். படத்துல நம்ம எஸ்டிஆருடைய லுக்கையும் அந்த படத்தோடைய டைட்டிலையும் நாளைக்கு ரிவீல் பண்றாங்க. நாளைக்கு நம்ம எஸ்டிஆருடைய பர்த்டே இல்ல, அவருடைய பர்த்டே ட்ரீட்டா அந்த அப்டேட் கொண்டு வராங்க. பர்த்டே பிப்ரவரி 3ஆம் தேதி வரப்போகுது, 3ஆம் தேதியுமே ஒரு சிறப்பான அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த எஸ்டிஆர் 48 படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு இந்த படத்தோடைய அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.